சின்ன வயசுலயே நிறைய பெரிய ரோல்ஸ் எல்லாம் நான் பண்ணினதுனால நான் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு, நான் ஏஜுக்கு ஏத்த பிறகு நான் இருக்கேன் அப்படின்றத அவங்க வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஓ இவங்களெல்லாம் திரும்பி நல்லா நடிப்பாங்களே, ஆனா வேண்டாம் வேற ஆப்ஷன் பாருங்க. பயங்கர பிரம்மாண்டமா நடிச்சிருக்கேன், பணம் முடியும் போது தான் தெரியுது நம்ம தான் அந்த படத்துக்கு ஹீரோயின். ஓகே, அதையான கூட்டம் படத்தை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சேஞ்ச் ஓவர் கொடுத்து நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு படங்கள் மாதிரி மாத்தின ஒரு விஷயம்னா அந்த சீரியல் தான். தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படம்லாம் இருக்கு, அதெல்லாம் வெளியிலேயே வரல. உண்மையா சொல்லணும்னா வாய்ப்பில்லாத நேரத்துல வாய்ப்பு வந்துச்சுங்க, அப்படிதான் நான் போனேன். சினிமா சான்ஸ் கேட்கும்போது சான்ஸ் நமக்கு வரும்போது இப்ப நீங்க சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல சீரியல் ஆர்டிஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி, நீ சப்பியா இருக்கிறதுனால உனக்கு பெரிய பெரிய ரோல்லாம் கொடுக்குறாங்க, நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொல்லி. இப்போ வந்து வரக்கால் உங்களோட இன்ஸ்டா ஐடியா அனுப்புங்க அப்படின்னு. இன்ஸ்டா ஐடியா சரி ஓகே, ஃபாலோவர்ஸ் இல்ல, நல்ல நம்ம நடிச்சா பார்க்க மாட்டாங்களா. டெலிவிகட நேயர்களுக்கு வணக்கம், நான் ஸ்னேகா. சினிமா சீரியல்னு ரெண்டு துறையிலுமே பரிச்சயமான ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. சிலருக்கு அறிமுகமே தேவையில்லை, அப்படி ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்டே அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானீங்க. அதனால வந்து நீண்ட காலம் உங்களோட ஜர்னி இருக்க மாதிரி இருக்கும். அதனால உங்களை பார்த்து ரொம்ப வருஷமா அவங்க இருக்காங்க, ரொம்ப வருஷமா இருக்காங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா இதுவரை? சின்ன வயசுலயே நிறைய பெரிய ரோல்ஸ் எல்லாம் நான் பண்ணினதுனால நான் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பாக்குறவங்களாம் வந்து என்ன கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, எப்படி இப்படியே இருக்கு நீனு, நான் ஏஜுக்கு ஏத்த பிறகு தான் நான் இருக்கேன் அப்படின்றத அவங்க வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்ன வந்து எல்லாருமே கொஞ்சம் பெரிய கேரக்டர்ஸ்ல பெரிய பொண்ணா இருக்கிற மாதிரியே பாத்துட்டாங்க. நிறைய கேள்விகள் அந்த மாதிரி வந்திருக்குது, எப்படி இப்படி எப்படி இப்படி அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏதாவது உங்களுக்கு வராம போயிருக்கா? ரொம்ப வருஷமா இருக்காங்க, இவங்க இதுக்கு செட் ஆவாங்களா தெரியலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது கேரக்டர் மிஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? கேரக்டர் மிஸ் பண்ணது இல்லைங்க, சான்ஸே மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து என்னன்னா நியூவா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷம் நம்ம இருந்ததே ஒரு பெரிய மைனஸா இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கு. எனக்கு அப்படி இருக்கு, நான் மத்தவங்களுக்கு எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. இல்ல கொஞ்சம் நியூவா பாக்கலாம், இல்ல கொஞ்சம் யங்கா பாக்கலாம் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. நம்மள ஒரு சில ப்ராஜெக்டுக்காக பேசும் பொழுது, ஓ இவங்களெல்லாம் திரும்பி நல்லா நடிப்பாங்களே, ஆனா வேண்டாம் வேற ஆப்ஷன் பாருங்க. சரி ஓகே, எதுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையே இல்ல. வடிவேல் மாதிரி ஆயிட்டு, எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், சொல்லிட்டாது போங்க அப்படிங்கிற மாதிரி காரணமே சொல்லாம ரிஜெக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு சில இடங்கள்ல கேட்கும்போது என்னன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், நீங்க ரொம்ப வருஷமா சினிமால இருக்கீங்க, சோ புதுசா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு எனக்கு விஷயமே புரியல. இப்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதே ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஃபீல்டே எப்படி இருக்கிறதுன்னு நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியலப்பா. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டர் நம்மள அந்த கேரக்டருக்காக டிசைன் பண்ணுவாங்க. அவங்க பண்ண கேரக்டருக்கு நம்ம ஆப்டா இருக்குமா, அவங்க டிசைன் பண்ண ரோலுக்கு வந்து நம்ம கரெக்டா இருக்குமான்னு நம்மள வந்து ஒரு லுக் டெஸ்ட் பார்ப்பாங்க. இல்லையா நம்மளோட நம்ம ஆல்ரெடி பண்ண ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு ஓகே இவங்க இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுதான் நான் இவ்வளவு வருஷம் சினிமால இருந்து நடிச்சது. 2004 நான் வந்து ஆக்டிங்க்கு வந்தது. 2004ல இருந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு அண்ணாமலைன்னு ஒரு சீரியல்ல ராதிகா மேம் கூட ஒரு சின்ன சீக்வன்ஸ் நான் பண்ணேன். அதுல இருந்து ஆரம்பிச்சது தான் என்னோட ஜர்னி. அப்போலாம் அப்படிதான், ஒரு கேரக்டர் அவங்க டிசைன் பண்ண கேரக்டர் நம்ம ஆப்டா இருக்குமான்னு பார்த்து கூப்பிட்ட காலம் தான். இப்போ வந்து எதை வச்சு டிசைட் பண்றாங்க, இப்போ ஒரு கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு வடிவமே இல்லாம இருக்கு. இந்த ஆர்டிஸ்ட் இந்த ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு டைரக்டர் சொன்னது போய் இப்ப எல்லாமே வந்து சேனல் கையில தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. டைரக்டர் சார்லாம் எதுவுமே பேச முடியாது, ஆக்ஷன் கட் அப்படின்னு மாத்திரம் தான் அவங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு எல்லாமே சேனலோட முடிவுல தான் இருக்கு. சரி யார் அந்த சேனல்ல இருக்கா, ஏன் நம்மள வந்து வேண்டான்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமே புரியல. நம்ம நல்லா நடிக்க மாட்டோமா, என்ன பொறுத்த அளவுக்கு ஆக்டிங்க்கு வந்து எது முக்கியமா தேவை அப்படின்னா அழகு, அதெல்லாம் நமக்கு இங்க தேவையில்லை. நேரம் அப்படிங்கிறது வந்து நம்ம அமைதிப்படுத்திக்கிறதுக்காக, நமக்கு நேரம் வரும்போது நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நமக்கு நம்ம சமாதானம் சொல்லிக்கிறதுக்கு நேரங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறதா நான் நினைப்பேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு உருவம் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப இல்ல. திறமை, நமக்கு வந்து நடிக்க தெரியணும். ஒரு சீக்வன்ஸ சொன்னா அதை உள்வாங்கி நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியணும். அந்த இடத்துல நமக்கு ஒரு 10 லைன் டயலாக் கொடுத்தாலும் மெமரி பண்ணி நமக்கு பேச தெரியணும். ஸோ இதுதான் வந்து
ஒரு சினிமாக்கு தேவையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த ஆக்டிங், அந்த ஒரு உயிரோட்டமான நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்படி நடி இப்ப வந்து என்னன்னா, நடிக்க சொல்லி ஆடிஷன் பண்றாங்களா? என்னன்னே நமக்கு புரிஞ்சுக்கவே முடியல. எத வச்சு இவங்க ஆடிஷன் பண்றாங்க? எத வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்றாங்க? அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாமயே போயிருச்சு. நான் நடிச்சுட்டு இருந்த டைம் எல்லாம் வந்து, ஒரு ஆர்டிஸ்ட்டா மட்டும் எங்கள வந்து நடிக்க வைக்கல. வெறும் ஆக்ட்ரஸா வாங்க, நடிங்க, போங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா வேலை பார்த்திருப்போம். நெறைய ஆர்டிஸ்ட் அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தான் எல்லாமே தெரியணும். ஒரு லொகேஷன் எங்க? லொகேஷன்ல என்ன மாரி ஒரு நமக்கு வந்து எப்படி சொல்ல ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் வேணும்? அந்த ஆர்டிஸ்ட் எங்க வந்து நிக்கணும்? அவங்க எப்படி ஒரு காஸ்டியூம் பண்ணணும்? இப்ப நான் லொகேஷன் எங்கலாம் நான் கேட்டுப்பேன். ஏன்னா, அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தா நான் ஒரு காஸ்டியூம் போடுவேன். ஏன்னா, அந்த பேக்கிரவுண்டும் நம்மளும் ஒரே மாரி இருந்துறக்கூடாது. இவ்ளோ விஷயங்கள் யோசிப்போம். ஒரு 5 ஆர்டிஸ்ட் ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நமக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த 5 பேருமே போடாத கலர் நம்ம போடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இவ்ளோ விஷயங்கள் நம்ம டெடிகேட் பண்ணுவோம் அதுக்காக. இப்ப அந்த மாரிலாம் இல்ல. எல்லாருமே அவங்கவங்க ஸ்டைலுக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்க. ஸோ டைரக்டர்ஸும் அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இப்ப என்னவா இருக்குன்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. மாசிலாமணின்னு ஒரு படத்துல வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ரோல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி இருந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்களே செல்ஃப் ரியலைஸ் பண்ணி நடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? சோ அந்த இடத்துல எந்த மாதிரியான சேஞ்சஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? நான் சின்ன வயசுல இருந்து பண்ண எல்லா ரோலுமே நல்ல பெரிய ரோல்ஸா தான் இருக்கும். நம்மள ஒரு சீனுக்கு நான் வந்தா கூட நான் பயங்கரமா ரீச் ஆயிருவேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆமா அது ஒரு பிளெஸிங்ஸே எனக்கு வந்து இருக்கு. நான் நினைப்பேன் இந்த சீன்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இத பத்திலாம் ரசிப்பாங்களா? பேசுவாங்க. ஆனா ரொம்ப பெருசா பேசுவாங்க அத பத்தி தான். சின்ன பசங்க கூட அத பத்தி பேசுவாங்க. ஆனா பெரிய சந்தோஷமா நமக்கு அத கேட்கும்போது. மாசிலாமணிக்கு முன்னாடி நெறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். சைல்ட் ஆர்டிஸ்ட் அந்த படங்கள் எல்லாமே இருந்தாலும், மாசிலாமணி வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நீங்க சொன்ன மாரி நகர்த்தின ஒரு விஷயமா இருந்தது. அதுல எல்லாமே என்னன்னா, டைரக்டர்ஸா இருக்கட்டும், டீமா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க குழந்தைங்களா நம்மள பார்ப்பாங்க. அப்படிதான் நம்மள அந்த இடத்துல வளர்த்தாங்க. அப்படிதான் நம்மள ஒரு பாதுகாப்பா பார்த்துக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கும். ஒரு நடிப்பு அப்படிங்கிறது வந்து இப்படிதான் நடிக்கணும், அப்படிதான் நடிக்கணும்னு ஒரு சில டைரக்டர்ஸ் ஸ்டைல்ல சொல்லுவாங்க. ஒரு சில டைரக்டர்ஸ் உனக்கு என்ன வருதோ பண்ணு அப்படிம்பாங்க. ஒரு சிலவங்க ஓகே இந்த கேரக்டருக்கு ஏத்து தான் அந்த புள்ள பண்ணிருச்சு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வந்து நான் நடிச்ச எல்லாமே எந்த டைரக்டர்ஸும் இதுவரைக்கும் இத மாத்திக்கோங்க, அத மாத்திக்கோங்கன்னு சொன்னதே இல்ல. சோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே நம்ம வந்து ஒரு இயக்குனர் ஃபீல் பண்றத நம்ம வந்து 100% குடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். நான் 99.9% கூட சொல்ல மாட்டேன். 100% நம்ம வந்து அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு திருப்தியோட தான் நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு சினிமா தான். எனக்கு இத விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாது. வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டா நம்மளால இயங்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். பட் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எனக்கு சினிமா மட்டும் தான். நாடி, நரம்பு, உயிர் எல்லாமே சொல்லணும் அப்படின்னா சினிமா தான். இந்த ஒரு இந்த கலைய தாண்டி நமக்கு எதுவுமே எனக்கு யோசிச்சு கூட நான் பார்க்க முடியல. சின்ன வயசுல எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்ப என்னன்னா எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வளர்த்தி கொடுத்ததே இந்த சினிமா தான். அந்த மாதிரி நமக்கு இதுல ஒரு ட்ரெயின் ஆயிடுச்சு. மாசிலாமணி படம் போது அப்ப நான் சைல்டு ஆர்டிஸ்டா தான் அப்ப அந்த படம் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒர்க் பண்ண ஒரு கோ டைரக்டர் சார் பரத் சார்னு சொல்லிட்டு அவர் வந்து 16 அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து ரெஃபர் பண்றாங்க. ஓகே நம்ம சரி ஓகே இதே மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் ஏதோ தங்கச்சி கேரக்டரோ என்னமோ அப்படின்ட்டு நான் போறேன். அந்த படத்துலயும் நான் நடிக்கிறேன். போன உடனே டைரக்டர் சார் வந்துட்டு ஆடிஷன் வர சொல்லியிருந்தாங்க. போனோனே திரும்பவான்னு சொல்லி ஹேர் பார்த்தாங்க. ஓகேமா மத்த விஷயங்கள்லாம் வந்து கம்பெனில பேசிப்பாங்க. நீங்க கிளம்பலாம். ஓகே ஏதோ சின்ன கேரக்டர் இல்ல ஏதோ தங்கச்சி கேரக்டர் நம்ம பாத்துக்கலாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து தேனியில அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேனியில அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட்டா 1 மந்த் ஷெட்யூல் எனக்கு 1 மந்த் ஃபுல்லா ஷூட் போணுச்சு. நான் நடிக்கிறேன் நடிச்சிட்டே இருக்கேன். சீக்வென்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய டயலாக்ஸ்லாம் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன டயலாக் பேசிட்டு நமக்கு வந்து பெரிய பெரிய டயலாக்லாம் குடுக்குறாங்க. நமக்கு அப்படிதான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். பண்றேன். பயங்கர சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணிருக்கோம் மாட்டிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து பயங்கர ஹாப்பியா பண்ணிருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஒரு பயம்னா, இங்க நம்ம எல்லாம் நடிக்கிறோம். எடிட்டிங் எல்லாம் கட் பண்ருவாங்களோ? சரி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுக்க வேண்டாம். பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன். இன்னொன்னு என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் தான் டப்பிங் பண்ணுவேன். எனக்கு டப்பிங் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நான் நடிப்புல ஸ்பாட்ல பண்ற தவறுகள் எல்லாம் டப்பிங்ல என்னால சரி செஞ்சிட முடியும். அது மாதிரி நான் என்ன மாதிரி மூட்ல என்ன எமோஷனல் அந்த சீக்வென்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு நான் தான் உயிர் கொடுக்க முடியும். ஒரு நடிப்பு நடிச்சுட்டு வந்துரலாம், ஸ்பாட்ல எல்லாம் பண்ணிட்டு வந்துரலாம். அதுக்கு இன்னும் மெருகேத்தி உயிர் கொடுக்குற விஷயம்னா அது நம்மளோட குரல் தான். நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சுலாம் பண்றாங்க. அது அவங்களோட விருப்பம். பட் என்ன பொறுத்த அளவுக்கு என்னோட நடிப்புக்கு உயிர் கொடுக்கிறது என்னோட குரல் தான் அப்படின்னு நான் நம்புவேன். அதுக்காகவே நானே கேட்டுட்டு போவேன். நான் வந்து ஒரு சீன் பண்ணியிருந்தா கூட நான் தான் டப்பிங் பேசுறதுக்குன்னு போவேன். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ 16 முடிஞ்சு வந்து டப்பிங்கும் கூப்பிட்டாங்க. ஒரே ஹாப்பியா போய் டப்பிங்லாம் பேசிட்டு இருக்கேன். எல்லா சீனும் வந்துருச்சு. ஒரு சந்தோஷமா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. ஓகே நம்ம எல்லா நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா படமும் எடுத்து முடிச்சாச்சு. டப்பிங் எல்லாம் முடிஞ்சது. டைரக்டர் சார் வந்து கோ டைரக்டர் சார்ட்ட சொல்லி இந்த மாதிரி பாப்பா வர சொல்லுங்க. எங்க பாட்டி தான் என்ன வளர்த்துனது. அது ஒரு கதையா சொல்றேன் நானு.
அவங்களும் எங்க பாட்டியும் நானும் வந்து ப்ரிவியூ தியேட்டர்ல வந்து உட்காந்து பிரசாத் லேப்ல வந்து ப்ரிவியூ போட்டு காமிக்கிறாங்க. பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சீன் வேற இன்னும் வரல. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. சரி பாத்துட்டே இருக்கேன். பார்த்தா நான் நடிச்ச எல்லா சீனும் வருது. நான் பயங்கர பிரம்மாண்டமா நடிச்சிருக்கேன். படம் முடியும் போது தான் தெரியுது நம்ம தான் அந்த படத்துக்கு ஹீரோயின்னு. ஓகே. அது உங்களுக்கு கடைசில தான் தெரியும். நடிக்கும் போது வரைக்கும் எனக்கு அந்த விஷயமே தெரியாது. நான் வந்து ஒரு கேரக்டர் பண்றேன் அப்படின்னு தான் நானு அந்த ப்ராஜெக்ட் போயிருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நம்ம தான் அந்த பெரிய அந்த படத்தையே சுமந்து போயிருக்கோம் அப்படின்னும் போது அந்த இளவரசி அந்த கேரக்டரோட நேமு இளவரசியாவே நான் இருந்திருக்கேன் அந்த படம் முழுக்க. அப்போ என்னை பத்தி நான் எழுதின விகடன்லயா இருக்கட்டும், நிறைய தந்தி பேப்பர்ல எல்லாத்துலயுமே என்னை பத்தி எழுதும் போது ரொம்ப ஆரவாரமா எழுதியிருந்தாங்க. சின்ன வயசுலயே எனக்கு என்னன்னா எல்லா சந்தோஷங்களும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. என்னை பத்தி அவ்வளவு ஒரு பெருமையா எழுதும் பொழுது வந்து நான் அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பேப்பர்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமா நான் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் என்ன வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சினிமாவுக்கான ஒரு தரவான நடிகையா நம்ம வந்து ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கறது அந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் என்ன உணர்ந்தேன். அந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பாராட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இதுதான் சினிமா தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு முடிவெடுத்த தருணம் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் தான். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சேன். நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வேற மாதிரி என்ன அந்த படம் வந்து உருவாக்குச்சு. அது வந்து அந்த பரத் சார் அவருக்கு தான் வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அந்த என் லைஃப்ல வந்து அந்த படம் வந்து எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டா அமைஞ்சிருக்கு. இப்ப வரைக்குமும் இல்ல, இன்னும் எப்பயுமே அந்த படம் வந்து அந்த படம் பார்த்து படம் பெருசா போனுச்சா இல்லையா அப்பெல்லாம் இல்லாம யாருப்பா அந்த பொண்ணு இவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் வாங்கின என்னோட தரத்தை உயர்த்தின என்ன சினிமா பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு படம்னா அது 16 தான். ஓகே. சோ அது முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் லீட்கான சான்சஸ் நமக்கு வரலையே அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா? ஏன் அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? சினிமால வந்து நமக்கு கேரக்டர்ஸ் எப்ப வரும் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து சினிமால தான் இருக்க போறோம்னா அந்த சினிமா நம்ம வாய்ப்புக்கு வர்றதுக்காக நம்ம வந்து எப்பயுமே டெடிகேஷனாவும் நம்ம வந்து நம்ம தயார் நிலையிலையும் வச்சுக்கணும். இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படிங்கறது இல்ல. இன்னொன்னு நமக்கு சரியான ஒரு சப்போர்ட் வந்து சினிமால தேவையா இருக்கு. நம்மள கரெக்டா கைட் பண்றதுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் நடிச்சாலும் நம்ம எப்படின்னா இந்த படம் தான் பண்ணணும் இந்த இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேர்வு பண்ற ஒரு இடத்துல வந்து நம்ம இல்லாம நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் நம்ம கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அதனால நான் வந்து சில படங்கள் நமக்கு வந்து பேசப்பட்டிருந்தாலும் சில படங்கள் வெளியிலேயே வரல. நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படம்லாம் இருக்கு, அதெல்லாம் வெளியிலேயே வரல. அது நம்ம பொறுப்பு இல்லல்ல. நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்துட்டோம். பட் அவங்க ரிலீஸ் பண்ண முடியல, கொண்டு வர முடியல, அது அவங்களோட விஷயமா இருந்ததுல. ஆனா ஒரு வருத்தம் என்னவா இருக்கு அப்படின்னா நம்மளோட இவ்வளவு தூர பயணம் ஒரு முதல் ஸ்டெப் வந்து நான் ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு படிப்படியா கம்பெனியா ஏறி இறங்கி சான்ஸ் கேட்டு அப்படிதான் வந்த பொண்ணு. ஒரு போட்டோஸ் எடுத்துன்னு அங்கிள் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துலயா நின்னு சான்ஸ் கேட்ட வந்த பொண்ணுதான். சோ சான்ஸ் கேட்டேன், சான்ஸ் கிடைச்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது நம்ம ஒரு சிறந்த நடிகை, நம்ம நல்லா பெர்ஃபார்மர். வினிதாவா எந்த ரோல் கொடுத்தாலும் ரொம்ப அழகா நடிப்பாங்க அப்படிங்கிற பேரை வந்து நான் சம்பாரிச்சிட்டேன். அந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். இந்த மூணாவது ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கான ஒரு அங்கீகாரம். நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிற இடம், நம்மள அங்க வந்து ஒரு மாதிரி நிலைநிறுத்திக்க கூடிய அந்த ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ள எப்படி போறது அப்படிங்கிறது உண்மையாவே தெரியாத ஒரு விஷயமா ஆயிருச்சு. இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு யாராவது வேணும்னு நம்ம நினைச்சு அதுக்காக நம்ம போகணுமா, இல்ல நம்மளாவே அதுக்கு ட்ரை பண்ணணுமா, இல்ல அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உண்மையாவே எனக்கு தெரியல. அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாம இப்படி இருக்கிறது. ஒரு பக்கம் யோசிக்கும் போது நமக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படிங்கிற மாதிரி என்னோட ஏஜ் குரூப்ல என் கூட வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் சான்ஸ் தேடனவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் அமையல. எல்லாரும் லைஃப்ல வேற மாதிரி செட்டில் ஆயிட்டு வேற பாதைகளா மாதிரி நிறைய பேர் வேற மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு 5-6 பேர் நாங்க வந்து நிறைய படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இல்ல. ஆனா நான் இப்ப வரைக்கும் நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் இந்த சினிமால இருந்துட்டே தான் இருக்கேன். எனக்கு இதுவே ஒரு பெரிய சக்சஸா நான் ஃபீல் பண்றேன். சக்சஸ் சந்தோஷம் இருந்தாலும் நம்மளால அடுத்த லெவல் போக முடியலங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. ஏன்னா மதையானை கூட்டம்லாம் உங்க கரியர்ல முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். சோ அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலும் கூட. அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய படங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ப்ராப்பரா நிறைய கேரக்டர் ரோல்ஸ் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு அதிக ஸ்கோப் இருக்க கேரக்டர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும் எதிர்பார்க்கும் போது, ஆனா அதுக்கப்புறம் பெரிய அளவுல உங்களை பல படங்கள்ல பார்க்க முடியல. சோ அதுக்கான வருத்தங்கள் இருக்கான்றதான் என் கேள்வியா இருந்தது. மதையானை கூட்டம் படத்தை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். 16 எனக்கு எப்படி ஒரு பிரேக் படமோ அதே மாதிரி வந்து மதையானை கூட்டமும் எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய சந்தோஷமான படம். அது எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ரோல் நமக்கு அமையும். சிஸ்டர் ரோல் அப்படிங்கிறதானே நம்மளை கமிட் பண்றாங்க. அந்த சிஸ்டர் ரோலுக்கான ஒரு வேல்யூ என்னவா இருக்கும்? அதாவது நம்ம வந்து ஒரு கதை கேட்டு
அதை ப்ராப்பரா நம்ம வந்து டிசைன் பண்ணி அப்படிலாம் எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங்குமே அமைஞ்சது இல்லைங்க. அதை முதல்ல நான் சொல்லணும். ஃபைனல் மினிட் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு என்ன கமிட் பண்ணிருப்பாங்க, இல்ல வந்து திடீர்னு ஏதோ யாரும் நடிச்சிட்டு இருப்பாங்க சரியா இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு நடிக்க வச்சு இப்படிதான் நான் போய் திடீர்னு நடிச்சிருப்பேன். சம்பந்தமே இல்லாம என்ன திடீர்னு கூப்பிட்டுருப்பாங்க, திடீர்னு நடிச்சிருப்பேன். அது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கும். அந்த மாதிரி தான் மதியான கூட்டம். நான் தற்செயலா எங்க வீட்ல இருந்து நான் வெளில போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கு வினிதா வந்து பாருங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தோம். சார் உடனே டேரக்டர் சார் உடனே ஓகேன்ட்டாரு. என்ன ரோல், எனக்கு சிஸ்டர் ரோல் அவ்வளவுதான் ஓகே அப்படின்னு சொல்லி ஷூட் கிளம்பியாச்சு. 16 படமும் நான் தேனியில ஷூட்டிங் பண்ண படம், மதியான கூட்டமும் நான் தேனியில ஷூட்டிங் பண்ண படம். 2 படமுமே போயிட்டு நான் நடிக்கிறேன், பெர்ஃபார்ம் பண்றேன். எனக்கு எங்க டேரக்டர் வந்து எப்படி சொல்றதுன்னா, மதியான கூட்டம் டேரக்டர் விக்ரம் சுகுமாரன் சார் வந்து ஒரு பெரிய குருநாதரா ஃபீல் பண்ணுவேன். அவர் வேலை வாங்குற விதமே ரொம்ப நல்லா இருக்கும். அவர் நினைக்கிற விஷயத்த கண்டிப்பா வாங்கிடுவாரு. அந்த மாதிரி நம்மள உருவாக்கிடுவாரு. அந்த சீக்வன்ஸ் சொல்லி அது வேற மாதிரி நம்மள டிசைன் பண்ணுவாரு. எல்லா டேரக்டர்ஸும் அதை பண்ணுவாங்க. நம்ம ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்ல எனக்கு வந்து ஒரு நம்மள அடுத்த லெவலுக்கு, அதான் 16க்கு அப்புறம் அடுத்தடுத்த லெவல் நம்ம ஒருத்தவங்களோட பயணம் பண்ணும்போது புரியுற மாதிரி விக்ரம் சுகுமாரன் சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பேசவே மாட்டாப்ல, ஆனா அவர் வேலையை வாங்கிடுவாரு. அது எப்படின்னு நமக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, என்கிட்ட அவர் பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, நான் கடைசியா ஒரு படத்துல வந்து ஒரு டைலாக் பேசினேன். இந்த டைலாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தியேட்டர்ல கிளாப் கிடைக்கும். சரிங்க சார், ஓகே நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாது இல்ல, டேரக்டர் சொல்றதை அவன் செய்ய முடியும்னு சொன்னேன். இதே மாதிரி படம் முடிச்சுட்டு வந்து பாக்குறேன், படத்துல என் டைலாக் வந்து அப்படியே கைத்தட்டல் பறக்குது. அப்ப வந்து வேற மாதிரி உச்சக்கட்ட சந்தோஷமா ஆயிடுச்சு. அவர் சொன்னபடி அந்த வார்த்தை அங்க வந்து பழிச்சிருச்சு அப்படின்னும் போது எனக்கு அது பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் பேசினாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்க, வேற மாதிரி இருக்கு வினிதா, பயங்கரமா இனிமே நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் எல்லாமே நீதான் இருப்ப, அப்படி இருப்ப இப்படி இருப்ப எல்லாம் சொன்னாங்க. ரைட், ஓகே. பட் அடுத்து வந்து நமக்கு வாய்ப்பு கரெக்டா வர மாட்டேங்குது. அது என்ன ரீசன் தெரியல. நான் கரெக்டா ஃபாலோ பண்ணலையா, இல்ல எனக்கு ஃபாலோ பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. சினிமால வாய்ப்பு வரலன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணணும். அந்த முயற்சிகள்ல நான் ஏதோ வீக்கா இருக்கேன். அது எனக்கு ஏதோ வந்து அந்த முயற்சி பண்றதுல எனக்கு ஏதோ தெரியலையோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அது நம்ம கரெக்டா முயற்சி பண்ணி கரெக்டான ஒரு இடங்களுக்கு போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கான வாய்ப்பு கண்டிப்பா வரும். இதனாலதான் வாய்ப்பு வரல, அதனாலதான் வாய்ப்பு வரல அப்படிங்கறது இங்க ஒரு காரணமே இல்லை. நம்மளோட முயற்சிகள் இருந்துட்டே இருக்கணும். அந்த முயற்சி கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லா நிப்பாட்டும். அதுதான் மதியான கூட்டம் படம் வந்து நான் ஒரு சீக்வன்ஸ் அந்த அழுதுட்டு வர மாதிரி, எங்க அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்ல நான் பண்ணினேன். டேரக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளவு எமோஷனலா ஃபீல்ஸ்ல வரும். எனக்கு உண்மையாவே எனக்கு அந்த செட்டப் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன அறியாம உண்மையாவே எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மாதிரி நமக்கு ஏதோ உண்மையா நடந்தா எப்படி ஒரு இது வருமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்க உள்ள மக்கள், சார் வேலை வாங்குறது எல்லாமே நமக்கு வந்து நம்ம மைண்டே மாத்திருச்சு. அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த படத்துல நடிச்ச தீபா கேரக்டரா தான் நான் இருந்தேன். வினிதாங்கிறதெல்லாம் மறந்துருச்சு. அந்த மாதிரி நம்மள உருவாக்குறாங்க. நம்ம அந்த சினிமா வந்து நம்ம சாதாரணமா போனா கூட அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நம்மள டிசைன் பண்ணி உருவாக்கிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். சோ உங்களுக்கு ரொம்ப யங் ஏஜ்லயே ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 12 வயசுல நீங்க ஒரு படத்திலே லீடா பண்ணிருக்கீங்க போது உங்க வயசுல இருக்க எல்லாருமே வந்து சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க, படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, வெரி யங்கா இருந்திருப்பாங்க. சோ அப்ப வந்து நீங்க லீடா பண்ணிட்டீங்க, உங்க நிறைய இடத்துல உங்க முகம் கவனிக்கப்படுது, பெரிய ரெகக்னிஷன்ஸ் கிடைக்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? முதல்ல எப்படின்னா, எனக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிருச்சு, எப்படி நான் சினிமாவுக்கு இங்க வந்தேன் அப்படின்னா, எங்களுக்கு சென்னையில எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. என்னோட நேட்டிவ் வந்து ராணிப்பேட்டை, வேலூர் பக்கத்துல. எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு மேக்கப் மேன் அங்கிள் வந்து குழந்தை நல்லா அழகா பப்ளியா துருந்துண்டு இருக்காளே, சினிமால சேர்த்து விட்டுருங்க அப்படின்ட்டு போயிட்டாராம். நான் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து நான் நடிக்க போனோம், எனக்கு சினிமால சேர்த்து விடணும் அழுதுகிட்டே இருந்தேன். ஸோ அப்ப எங்க பாட்டி வந்து சென்னை வராங்க. அவங்க இங்க சில கம்பெனிஸ் எல்லாம் போய் ஏறி கேட்கறாங்க, இந்த மாதிரி குழந்தை இருக்கா, சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. இல்ல அவங்கள கூட்டிட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும், குழந்தைய பார்க்கணும் போது அதுக்கப்புறம் ஒரு நாயகி உதயமாகிறான்னு சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்து கிளம்பி வரேன், சென்னைக்கு நான் வரேன். என்னோட மைண்ட் செட் சின்ன வயசுல என்னவா இருந்ததுன்னா, நம்ம நடிக்கணும், நம்ம நடிகை ஆகணும். இதுதான் எனக்கு வந்து வேற 4 வயசுல உங்களுக்கு தோன்றுச்சா, 5 வயசுல உங்களுக்கு தோன்றுச்சாலாம் கேட்பாங்க. உண்மையா எனக்கு தோணுச்சு. அதான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். சோ 5 வயசுல நான் வந்து இங்க சென்னைக்கு வரேன். ஒரு கம்பெனியை ஏறி இறங்குறோம், ஒரு வாய்ப்புகளை தேடுறோம், ஒரு சில மாசங்கள் போராடுறோம், ஈஸியா வாய்ப்பு வந்துருச்சு. வாய்ப்புக்குள்ள போயிட்டேன். உடனடியே அப்படி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமாலாம் எனக்கு தெரியல. உடனடியா கண்ணாடி பூக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சாரோட ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல், அந்த அப்போ வந்து குட்டி குட்டி கேரக்டர்ஸ் தான் நம்ம பண்ணோம். அதுல ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர் பண்றேன். அப்ப எல்லாரும் வந்து அந்த சீக்வன்ஸ்ல அந்த ஒரு பையனுக்கு அடிபட்டுரும், சாரோட பார்த்திபன் சாரோட பையனுக்கு அடிபட்டுரும், எல்லாரும் கத்துவாங்க. என் குரல் மட்டும் பயங்கரமா கேக்குது. நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சுல, நம்ம அந்த இடத்துல நம்மள வந்து வேற மாதிரி காமிச்சுக்கணும்னு சொல்லி நம்ம குரல்
டேரக்டர் வந்து யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து சார் நான் தான் சார் அதை பேசுறேன்னு நான் சொல்றேன். அந்த வயசுல நான் துருத்துருன்னு பேசுறேன். அப்ப வந்து இதையும் நீயே சேர்த்து பேசு அப்படின்னு சொல்லி டைலாக் கொடுத்து என்ன பேச சொல்றாரு. எனக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, படத்துல ஸ்கிரீன்ல பாக்க நான் வரேன். எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் எனக்கு சின்ன வயசுல நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் நம்மளோட ஃபீல்டு, இதுதான் நம்ம லைஃபை கொண்டு போகுது, நம்ம இதுக்குள்ளதான் நம்ம இருக்க போறோம், இதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படிலாம் நம்ம நம்மள உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது நான் சின்ன வயசுல எனக்காக போட்டுக்கிட்ட ஒரு பேஸ் தான். இப்ப நம்ம நடிப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வயசு தான் வேணும், இந்த மெச்சூரிட்டி தான் வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு புரிதல் தான் ரொம்ப வேணும். ஒரு இயக்குனர் அந்த கதையை நம்ம கிட்ட சொல்லி, அந்த சீனை நம்ம கிட்ட சொல்லி, நம்ம அதை எப்படி நடிக்க போறோம் அப்படிங்கிறது அவரு சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சக்தி இருந்தாலே போதும், நம்ம நடிச்சிடலாம். எல்லாருமே நடிச்சிடலாம். நான் வந்து சின்ன வயசுலயே என்ன நான் வந்து ரொம்ப மெச்சூர்டான பொண்ணா நான் ஃபீல் பண்ணிப்பேன். ரொம்ப தைரியமா இருப்பேன், என்ன தைரியமா வச்சுப்பேன். நம்ம சின்ன பொண்ணுனா நினைச்சதே இல்லாம பெரிய பொண்ணு அப்படின்றத நான் சின்ன வயசுலயே நான் மைண்ட் செட் பண்ணிட்டதுனால, எனக்கு கிடைச்ச கதாபாத்திரங்களும் எனக்கு அப்படி அமைஞ்சதுனால, என்னோட நடிப்பும் அதோட சேர்ந்து கலந்து வந்ததுனால என்னால ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணிட முடிஞ்சது. ஒரு நிறைய அசிஸ்டன்டா ஒர்க் பண்றதுக்கு நிறைய நான் அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்க மாட்டேன். ஆனா நான் அந்த அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணுவேன். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி அவங்க டிசைன் பண்றாங்க, காஸ்டியூம் எப்படி போடுறாங்க, எப்படி நிக்கணும், இதெல்லாமே வந்து டேரக்டர் என்னெல்லாம் பண்றாரோ டேரக்டரை நான் பார்த்துட்டே இருப்பேன். அதெல்லாம் நம்ம கத்துக்கணும், நமக்கு ஃபியூச்சர்ல வந்து தேவைப்படும், யூஸ் ஆகும். அப்படிதான் நான் என்னை வளர்த்துக்கிட்டது. அப்படி வளர்த்துக்க ஆரம்பிக்கும் போதுதான் என்னோட நடிப்பையும் நான் வளர்த்துக்க ஆரம்பிச்சேன். அந்த சீக்வன்ஸ் சொல்லும் போது அந்த புரிதல் ஏற்பட்டு நம்ம இந்த சீனுக்கு இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். தப்பா இருந்தா அவங்க சொல்ல போறாங்கல்ல, நம்ம தப்பா இது வரைக்கும் பண்ணல, தப்பானா அவங்க சொல்லட்டும், நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. அதே மாதிரி டெலிவிஷன் ஜம்ப் யூசுவலா வந்து சினிமால இருந்து டெலிவிஷனாலும் டெலிவிஷன்ல இருந்து சினிமானாலும் அது ஒரு பிகெஸ்ட் சேலஞ்சா தான் இருக்கும். உங்களை தொடர்ந்து சினிமாக்களே பார்த்துட்டு திடீர்னு நீங்க சீரியல்லையும் ஆக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க. சோ அந்த ஜம்ப் உங்களுக்கு எப்படி இருந்தது? சினிமா சீரியல் அப்படிங்கிறது ஒரு தனித்தனி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டுமே நம்ம நடிக்க தான் போறோங்க. சினிமால வந்து என்னன்னா, நம்ம சீரியல் அப்படின்னும் போது ஒரு ஆபீஸ் வேலை மாதிரி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 3 வருஷ காலம், 4 வருஷ காலம், இல்ல 5 வருஷ காலம் எங்களுக்கு இந்த சீரியல் போகும். அப்ப வந்து படத்துக்கு நம்ம டேட்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு நல்ல கேரக்டர் நம்ம சீரியல்ல பண்றோம்னா நமக்கு மாசத்துல ஒரு 20 நாள் வேலை வருதுன்னா நம்மளால படம் பண்ண முடியாது. அதுதான் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுமே தவிர மத்தபடி சினிமாவும் சீரியல் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது இல்ல. நான் நிறைய சீரியலும் நடிச்சிருக்கேன், நிறைய சினிமாவும் நடிச்சிருக்கேன். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஒரு வாழ்வியலுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும். இப்ப சினிமால சான்ஸ்க்காண்டி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், எப்போ படம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் சீரியல் அப்படி கிடையாது. நம்ம கேட்டாலே நமக்கு உடனே கொடுத்துருவாங்க. நான் சீரியல் எப்படி நான் நினைப்பேன்னா, என்னோட தாய் வீடு மாதிரி நினைப்பேன். சினிமாங்கிறது மாமியார் வீடு, அது வந்து நம்ம மரியாதையா அந்த டைமுக்குலாம் போனாதான் மரியாதை கிடைக்கும். பட் சீரியலுங்கிறது வந்து நம்ம தாய் வீடு, நம்ம எப்ப பண்ணாலும் சேர்த்துப்பாங்க, நம்ம எப்படி இருந்தாலும் நம்மள சேர்த்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம். சோ சீரியல் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நமக்கு வந்து பினான்சியலா ஏதோ ஸ்ட்ரகிளா இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு சான்ஸ் கேட்கிறோம் அப்படின்னா உடனே கிடைச்சிரும் நமக்கு. அதை நம்ம பினான்சியலா நம்ம சரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா சீரியல் எனக்கு அமைஞ்சிச்சு. சோ அப்ப நம்ம பினான்சியலா நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நாங்க வீக்கா இருந்த ஸ்டேஜ்ல எனக்கு சீரியல் தான் கை கொடுத்துச்சு. சீரியல் தான் என்னை வழி நடத்தி கொண்டு வந்துச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீரியல்ல பண்றவங்க சினிமால வேணான்ட்டாங்க. சினிமா போய் சான்ஸ் கேட்கும்போது சான்ஸ் நமக்கு வரும்போது இப்ப நீங்க சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல சீரியல் ஆர்டிஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு என்ன காரணம் இல்லாம ஏதோ விஷயங்களை சொல்ல கிளம்பிட்டாங்க. நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை இங்க அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமாவே ஆயிடுச்சு ஒரு டைமுக்கு அப்புறம். அப்ப நம்ம சினிமா நடிக்கிறதா சீரியல் நடிக்கிறதா, இல்ல சினிமால வந்து இப்படி இருந்தா நம்ம சீரியல் நடிச்சிருந்தாலும் சினிமால கூப்பிட மாட்டாங்களா, எல்லாமே நம்ம திறமை தானே, அந்த கேரக்டருக்கு நம்ம எப்படி இருக்கோங்கிறது தானே இம்பார்ட்டன்ட், நம்மள ஏன் இப்படி ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமா கூட ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் மாதிரி நானே எடுத்தேன். அந்த பிரேக் எடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்மள மறந்துட்டாங்க. சுச்சோ என்னது இது நம்மள மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, இல்ல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை பண்ணுவோம்னு சொல்லி திருப்பி நான் சீரியலே பண்ணிட்டு இருந்தேன். சினிமா வாய்ப்பு வரும்போது சினிமா பண்ணுவோம், இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்க வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். வேற ஸ்ட்ரகிள்ஸா அப்படி ஒண்ணும் நான் ஃபீல் பண்ணல. இப்ப வந்து எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இப்ப சினிமால நடிக்கிறவங்க சீரியல் பண்றாங்க, சீரியல்ல இருக்கவங்க இப்படி மாத்தி இருக்கனால இப்ப அந்த பிரச்சனை இல்ல. முன்னாடி நடுவுல ஒரு காலகட்டம் அப்படி இருந்துச்சு. அப்ப எனக்கும் அந்த ஒரு சின்ன வருத்தமும் சில வாய்ப்புகளும் வராம போச்சுதான். நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தீங்க. இப்ப நீங்க வந்து யாரடி நீ மோனி பண்ணும்போது கொஞ்சம் சப்பியா இருந்தீங்க. அதுக்கப்புறம் வர ரோல்ஸ்ல உங்களோட இது கம்ப்ளீட்டா மாறிது. அது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது, உங்க வெயிட் லாஸ்க்கான ப்ராசஸ்? எப்படின்னா நம்மள அதான் சொல்றேனே, இப்ப முன்னாடி வந்து டைரக்டர்ஸ் தான் ஒரு கதையை பிளான் பண்ணி அந்த கதைக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேணும்னு நம்மள செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னே தெரியல. சோ எங்க அம்மா என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, நீ குண்டா இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து சான்ஸ் வரல போல இருக்கு, நீ சப்பியா இருக்கிறதுனால உனக்கு பெரிய பெரிய ரோல்லாம் கொடுக்குறாங்க, நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொல்லி எங்க அம்மா தான் என்ன வந்து இந்த மாதிரி வேற ஒரு லுக்ல மாத்துனது. ஓகே. மத்தபடி கேரக்டர் டிமாண்ட் பண்ணதுனால நீங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி நான் அதுக்காக பண்ணவே இல்ல.
என் தாய் சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான். அம்மா வந்து நீ வெயிட் லாஸ் பண்ணினா ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் நம்ம பண்ணி பார்க்கலாம். நம்ம பொண்ணு எல்லா கேரக்டருக்குமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அப்படிங்கறத நீ வந்து வெளிக்காட்டணும். சோ உன்னை நீ வெயிட் லாஸ் பண்ணிக்காமி அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணாங்க. வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன யாருனே தெரியாம போயிருச்சு. அது வேற அடுத்த கட்டமா ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்படிங்கறதா இல்ல. நான் சொன்ன மாதிரி திறமை தான். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க மெயினா இருக்கணும். யாரடி நீ மோகினி ப்ராஜெக்ட் கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு தான், அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க ஏதோ படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு என்ன கூப்பிட்டாங்க. இப்போ பேசும்போது என்னன்னா மாசத்துல வந்து ஒரு 3-4 நாள் தான் ஷூட்டிங் வரும். அப்ப எனக்கு என்னன்னா படம் பண்ற மைண்ட் செட் 3-4 நாள் தானே ஓகே. ஒரு நமக்கு வந்து ஒரு பினான்சியல் சப்போர்ட்டுக்கு சீரியல் இருக்கட்டும், நம்ம படத்தோட ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி தான் கமிட் ஆனேன். ஆனா நான் வந்து 2017 ஜூன் மந்த் என்னமோ கமிட் ஆனேன். அந்த சீரியல் வந்து அது வந்து 2022 வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் போச்சு. மாசம் 25 நாள் நான் நடிச்சிட்டு இருந்தேன். என்ன வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கமிட் பண்ண ப்ராஜெக்ட்ல நான் மாசம் 25 நாள் நடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு படங்கள் மாதிரி மாத்தின ஒரு விஷயம்னா அந்த சீரியல் தான். யாரடி நீ மோகினி அப்படிங்கிற ஒரு சீரியல் தான். அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இதா கொண்டு போயிட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து அந்த ரோல் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இந்த கலை அப்படின்னு அந்த கேரக்டர் நேம் வந்து தெரியாத மக்களே கிடையாது. எல்லாருமே கலை கலை எங்க போனாலும் கலை கலைன்னே கூப்பிட நானே கலையாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது மாதிரி எனக்கு அதான் சொன்னேன், திடீர்னு அமையிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு இவ்வளவு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. சோ உங்க போட்டோஸ் பார்க்கும்போது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. சோ இவ்ளோ பீரியட்ல நான் இவ்ளோ வெயிட் குறைச்சேன் அந்த மாதிரி நம்பர் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லி ஆகணும். எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாமே என்ன இவ்வளவு வெயிட் போட்டாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்கவே செஞ்சாங்க. நான் வந்து ஒரு 69 கேஜ் வரைக்கும் போனேன். அப்புறம் ஒரு 49க்கு வந்தேன். சோ இவ்ளோ டிஃபரன்ஸ் நான் காமிச்சேன். சினிமாக்காக நான் இது கண்டிப்பா பண்ணணும், எனக்கு கரியர் செட் பண்றதுக்காக, இல்ல சினிமால அடுத்தடுத்த வாய்ப்பு, சினிமா சீரியல் ரெண்டுலயுமே சொல்றேன், அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்காக இதை நான் கண்டிப்பா பண்றேன்னு நீங்க இனிஷியலி ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க இல்லையா? நான் மென்டலி நீங்க ரெடி ஆவறீங்களா? சோ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி? எப்படி நீங்க மென்டலி இதுக்காக ரெடியா நீங்க? தாய் சொல்லே மந்திரங்கிறது தாங்க. எங்க அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதான் என் லைஃப். என்னம்மா சும்மா சும்மா அம்மா அம்மான்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம், யோசிக்கலாம். எனக்கு என் தாய் ரொம்ப பெரிய கிஃப்ட். என்னோட ஸ்பெஷல் அவங்க தான். சோ எங்க அம்மா வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, எங்க அம்மா 10% சொன்னாங்கன்னா நான் அது வந்து 1000% பண்ண ஆரம்பிப்பேன். அப்படிதான் எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவரை நான் கொண்டு வந்தேன். ஏதோ நம்ம அன்ஃபிட்டா இருக்கிறோமோன்னு எனக்குள்ளே ஒரு இது வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா எவ்வளவு ப்ராஜெக்ட் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே சேனல் ஓகே பண்ணல, சேனல் ஓகே பண்ணல, ரிஜெக்ட் பண்றாங்க. அது காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் ஒரு வேதனையாவே ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இதுவே போதும். நம்ம இனிமே நமக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் எப்படி வரும் என்னன்னு தெரியல. இதுக்கு மேல எப்படி போராடுறதுன்னு நமக்கு தெரியல. நம்ம வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பார்த்துப்போம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நான் வந்துட்டேன். அது என்னன்னா சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால தான். அது சேனல்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன் நம்மள ரிஜெக்ட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப வரைக்கும் அது வந்து எனக்கு அந்த கேள்விக்கான விடையே இல்ல. அப்படிதான் இருக்கு. நினைத்தாலே இனிக்கும்ல ஒரு காப் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த கேரக்டருக்கு உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிறீங்க? ஏன்னா இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காப் கேரக்டர் ப்ளே பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதே எப்படி நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அந்த கேரக்டருக்காக? உண்மையா சொல்லணும்னா வாய்ப்பில்லாத நேரத்துல வாய்ப்பு வந்துச்சுங்க. அப்படிதான் நான் போனேன். அப்படிதான் சொல்லேன்னா ரொம்ப வந்து எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு ஃபீல்ட்ல அவங்க நல்லா வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு வேலை போயிருச்சு அப்படின்னா, அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னொன்னு நம்ம இன்னொருத்தவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டோம், ஆதங்கப்பட மாட்டோம். நமக்குள்ள வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திடும். என்னடா அது நம்மகிட்ட எல்லா திறமையும் இருக்கு, நமக்கு இந்த இடம் கிடைக்கலையே. அது நார்மலா ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெளியில ஒர்க் பண்றவங்களுக்கு இருக்கும், இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஒரு வேலையில நல்லா செய்துட்டு இருந்துட்டு திடீர்னு வேலை இல்லைன்னா என்ன பண்றது? சோ அப்படி எனக்கும் ஒரு காலகட்டம் வந்தது. யாரடி நீ மோகினி சீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எந்த வாய்ப்புகளுமே வரல. சோ லாக்டவுனுக்கு அப்புறம் டோட்டலா சிஸ்டமே மாறி போச்சு. ஒரு வாய்ப்பு கூட நமக்கு வரல. நம்மளா கேட்கும்போது சேனல்ல நம்மள செலக்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஆனா அது நமக்கு ஒரு வாய்ப்பு தரலையே அப்படிங்கிற மாரி ஆன போது தான், திடீர்னு அதுவுமே நாளைக்கு ஷூட்டிங்ன்னும் போது இன்னைக்கு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க செகண்ட் யூனிட் டைரக்டர் ரஞ்சித்ன்னு ஒருத்தர். அவர் திடீர்னு கால் பண்ணி, அக்கா இந்த மாதிரி ஒரு ரோல் வருது, நீங்க நடிக்கிறீங்களா? ஓகே. நமக்கு வந்து நடிப்புனாலே நம்ம தான் வந்து ஆக்டிவ் ஆயிடுவோமே. அப்போ என் மனநிலைமை மைண்ட் செட் என்னன்னா, நம்ம நேட்டிவே போய் செட்டில் ஆயிரலாம். நமக்கு இங்க வாய்ப்பு இல்ல. இந்த சினிமாக்காக தான் நான் இங்க இருக்கிறது. என்னோட இந்த ப்ரொஃபஷனலுக்காக தான் நான் இங்க இருக்கிறது. இதுலயும் நமக்கு வாய்ப்பு இல்லன்னா நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்ம நேட்டிவே போயிருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த டைம்ல எனக்கு அந்த ஃபோன் கால், இந்த நினைத்தால் இனிக்கும் ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ரோல் வருது, நடிங்க. அது ஒரு 2 நாள் ரோலா இருந்திருந்தா கூட நான் போய் நடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போதைக்கு எனக்கு நடிக்கணும். கேமரா முன்னாடியே நின்னு ஆக்ஷன் கட் இதையே கேட்டு பழகுன எனக்கு வந்து வேற எதுவுமே கேட்கல. நமக்கு அத நம்ம பார்க்கல. அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் நம்ம பார்க்கலன்னு எனக்கு ஏதோ ரொம்ப டிப்ரஸ்டா ஆயிட்ட மாரி ஆயிடுச்சு. என்னால நார்மலா இயங்க முடியல. என்ன அது ஒரு மாரி ஆயிட்டோம். அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு, நான் இந்த சினிமா எவ்வளவு நேசிச்சிருக்கேன். இதுக்காக நாம ரொம்ப
நமக்கு இதை பிடிச்சி ஒர்க் பண்றோம். அதெல்லாம் ஓகே. பட் இதை நம்ம இன்னும் ஆத்மார்த்தமா நேசிக்கிறோங்கிறது எனக்கு இந்த பிரேக் வந்தப்பதான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் வரும். ஒரு 6 மாசம் வேலை இல்லாம இருக்கும். அடுத்த 6 மாசம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்படிலாம் இருந்த காலகட்டம்க்கு அப்புறம் அதெல்லாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடிஞ்சுச்சு. பட் மொத்தமா வாய்ப்பே இல்ல அப்படின்னும் போது நம்மளுக்கு அது எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியல. அப்போ ஒரு பெரிய வருத்தமா இருந்த டைம்ல வந்ததுதான் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டும் கேளுங்க, சீரியல் முடிய போறது அப்படின்னு சொல்லி தான் கமிட் பண்ணாங்க. ஒரு 3 மாசத்துல முடிஞ்சிரும்க்கா, ஒரு சின்ன ரோல் தான் அப்படின்னு சொல்லி தான் கமிட் பண்ணாங்க. சரி ஓகே, இப்ப வந்தா போதும். அட்லீஸ்ட் நம்ம இப்ப இருக்க தோட்டத்தை இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் இளைச்சேன்னு சொல்றேன். இளைச்சங்கிற விஷயத்தை நம்ம வெளிக்காட்டணும்ல. அதுவே முதல்ல எனக்கு தெரியல. ஏதாவது ப்ராஜெக்ட் வந்தா நம்ம நடிச்சு நம்ம இந்த டிஃபரன்ஸை காட்டியிருக்கோம்னு எனக்கு தெரியும். இளைச்சதுக்கான ஆதாரமே இல்லாம இருந்துச்சு. அதாவது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் தான் பண்ணிருக்கோம், நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த நேரத்துல அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்துச்சு. அப்படிதான் நான் போய் பண்ணேன். நம்ம போய் சேர்ந்த நேரமோ என்னமோ அந்த ப்ராஜெக்ட் வந்து 1.25 வருஷமா போயிட்டு இருக்கு. முடிக்க போறேன்னு 3 மாசத்துல சொன்ன விஷயம் 1.25 வருஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நமக்கு பெரிய வேலை எல்லாம் ஒண்ணும் வரல. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறையோ 1 மாசத்துக்கு ஒரு முறையோ சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் கூப்பிடறாங்க, சந்தோஷம். நமக்கு ஒண்ணுமே இல்லாத போது இந்த வாய்ப்பாவது நமக்கு வருது, நம்ம வந்து 4 பேத்த பாக்குறோம், நம்ம ஷூட்டிங் போறோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்ல. அப்படிதான் நான் என்ன நினைச்சு என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல, என்ட்ரியை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நமக்கு ப்ராஜெக்ட் வரும் பாத்திரலாம் அப்படின்னா. இப்பயும் வரல. என்ன ஏன் வரலன்னு ஒரு காரணமே எனக்கு புரியாம இருக்கு. எந்த சின்ன ரோல் பண்ணாலும் பெரிய ரோல் நம்ம பண்ணாலுமே நம்மள வந்து மக்கள்கிட்ட நம்ம முகம் போய் சேருது. நம்ம இன்னும் அந்த ஒரு லெவல்ல தான் இருக்கோம். நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, நம்ம இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கோம், நம்ம டக்குன்னு மக்கள் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்களே, நம்ம கிட்ட பேசிடுறாங்களே அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமா மாறுச்சு. இந்த வருத்தம் வந்து ஒரு சந்தோஷமா மாறின ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா இந்த நினைத்தால் சீரியல் தான். சோ அதே மாதிரி நீங்க ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்தாலுமே உங்க சோஷியல் மீடியா பிரசன்ஸ்ன்றது இப்போ ஒரு ரீசென்ட் இயர்ஸ்ல தான் இருக்கு. சோ அதுக்கான மெயின் காரணம் ஏதோ இருக்கும். சோஷியல் மீடியால நம்ம ஆக்டிவா இல்லைன்னா நமக்கான வாய்ப்புகள் கிடைக்காதுன்றதுக்காக சோஷியல் மீடியால இப்ப ரீசென்ட் இயர்ஸ்ல ஆக்டிவா இருக்கீங்களா, இல்ல அது எந்த மாதிரியான கல்குலேஷன்? சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ரொம்ப இந்த ட்ரெண்டா மாறுச்சு. நமக்கு என்னன்னா நம்ம தான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டோமே, நம்ம தான் பர்ஃபார்மர் ஆச்சு, நம்ம தான் அதுலயே வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டோமே, நம்ம என்ன இதுல பண்றதுன்னு எனக்கு தெரியாம நான் இருந்தது. 2 டைம்க்கு அப்புறம் பார்த்தா நம்மள முன்னெல்லாம் வந்து போட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆஃபீஸ் இந்த மாதிரி ஆடிஷன் போயிட்டு இருக்கு, வந்து பாருங்கம்மா. இப்போ வந்து உங்களோட இன்ஸ்டா ஐடி அனுப்புங்க அப்படின்னு. இன்ஸ்டா ஐடியா, சரி ஓகே, ஃபாலோவர்ஸ் இல்ல, அதனால நம்ம நடிச்சா பார்க்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி வேணான்றாங்க. எனக்கு வந்து பெரிய அதிர்ச்சினா, என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்க எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இங்க வாய்ப்பு. நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க இந்த மாதிரி இல்ல, அதனால வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்ன காரணமே இல்லாம சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல இப்ப வந்து எல்லாரும் இப்ப ட்ரெண்டா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் அதுல ஒரு இதெல்லாம் நான் மைனஸாவும் சொல்ல, பிளஸ்ஸாவும் நான் சொல்ல. அவங்கவங்க ஒரு ஸ்டைலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பெர்ஃபார்ம் பண்ணவங்க தானே, நம்மள ப்ரூவ் பண்ணவங்க தானே. அதுக்காக நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஓகே, இதுதான் இப்ப ட்ரெண்டா மாறுனா அதுக்கு நான் தயார்படுத்திட்டு என்ன நான் அதுக்கு மாத்துறேன், இல்லன்னு சொல்ல. பட் அது பண்ணாதான் இனிமே நீங்க வாய்ப்புன்னு எப்படி நீங்க என்ன டிசைட் பண்ண முடியும்? அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதனால இது ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டேன். வேற வழியே தெரியல. ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து பெரிய செலிபிரிட்டி, அவங்க தான் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. அப்போ நம்ம நடிச்சு நம்ம இவ்வளவு காலம் வந்து ஒரு கத்துக்கிட்டு வந்த விஷயம்லாம் சினிமால ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப வந்தவங்க வந்து டைரக்டா போயிடுறாங்க. நம்ம இவ்வளவு தூரம் ஒரு வாய்ப்பு தேடி வந்தவங்க எல்லாம் தாண்டி இப்ப ரொம்ப ஈஸியா வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணி ஈஸியா வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து தேடி போயிடுறாங்க. முன்னாடி அந்த மாதிரி ஒரு வாய்ப்புலாம் கிடையாது. நம்ம அந்த வாய்ப்புக்காக நிறைய நம்ம அலைய வேண்டியது இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. சோசியல் மீடியான்னும் போது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஓகே, புதுசா வரவங்களும் நீங்க அப்படி எடுத்துக்கோங்க, நம்ம வேண்டான்னு சொல்ல. பட் இருந்தவங்களும் நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது அது அதுவும் ஒரு மனவேதனையை தான் கொடுத்துச்சு. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதோட நம்ம பயணம் பண்ணும்போது தான் நமக்கு வாய்ப்புகள் வரும். ஏன்னா அதுல நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம லைவா பாத்துறாங்க. அப்ப நம்ம வேற வழி இல்ல, இனி இது கூட நம்ம பயணிச்சாதான் நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்னு பண்ற முயற்சி தான். அதுக்கு நான் சினிமால இருக்கணும்னு நான் முடிவு பண்ணதுனால பண்ற முயற்சி தான். எங்க அம்மா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த வேலையா இருந்தாலும் உன்னோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் முயற்சி பண்ணணும். அது கிடைக்குது கிடைக்கலங்கிறது 2வது விஷயம். நீ முயற்சி பண்ணாம போயிட்டு நமக்கு இது கிடைக்கலன்னு நீ சொல்லக்கூடாது. அதுக்காக நீ வந்து 100% நீ வந்து உன்னை முயற்சி பண்ணிட்ட. அது கிடைக்கலன்னா பரவாயில்ல, நல்ல ஒரு நடிகையை வந்து தமிழ் சினிமா இழந்துருச்சுன்னு நினைச்சு நம்ம தைரியமா போலாம், மனசை வந்து கெத்தா வச்சுட்டு போலாம். ஆனா நீ வந்து ட்ரை பண்ணாம போக கூடாது. சோ வினிதா அப்படின்னாலே ஒரு ஹோம்லியா இருக்கிற பொண்ணு, அவங்க வந்து ஒரு பாவாடை தாவணி, சாரி இந்த மாதிரி உடைகள் தான் இருப்பாங்க அப்படின்றது வந்து, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி படங்கள் தான் கிடைச்சிச்சு, நம்ம அந்த மாதிரி நடிச்சோம். இல்ல நம்மளும் வந்து ஒரு எல்லா லுக்லயும் நம்ம நல்லா இருப்போம், ஒரு மாடர்ன் லுக்னால நம்ம நல்லா இருப்போம்,
ஒரு இப்ப ட்ரெண்டியா இருக்கக்கூடிய ஒரு லுக்லயும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கறத ஒரு எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த களம் நமக்கு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு களம் வந்து நமக்கு இருக்கு. அதுலதான் நம்ம வந்து நம்மள காட்டி ஆகணும் அப்படிங்கறதுனால அதை நம்ம யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு நேரம் உங்க டைம் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.